ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் மது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறை நூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, ஒரு பிச்சைக்காரர் தன்னிடம் இருந்த ஒரு கழுதை தன்னுடைய உறவாக நட்பாக எங்கு சென்றாலும் தனக்கு துணையாக அழைத்து செல்கின்ற ஒரு கழுதையை வைத்திருந்தார். அந்த கழுதை எங்கு சென்றாலும் அழைத்து செல்கின்ற பொழுது அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி தருவது, அதை அழகுபடுத்தி பார்ப்பது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு வழியில் ஒரு கல் பலன்னு இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு கல் இருக்கிறாரு, பார்க்குறாரு, நல்ல அழகாக இருக்கே, என்ன செய்யலாம்? சரி, எனக்கு பிடித்தமான இந்த கழுதை, என்னோடு இருக்கின்ற கழுதை, எனக்கு துணையாக இருக்கின்ற இந்த கழுதையினுடைய நெற்றியில் எல்லோருமே பொட்டு வைத்துட்டு போகிறாங்களே, என் கழுதைக்கு நான் ஏன் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அந்த கல்லை எடுத்து நெற்றியிலே ஒட்டி வைக்கிறார். ஒட்டி வைத்து விட்டு பிச்சை எடுப்பதற்காக அந்த கழுதையை அழைத்து செல்லும்பொழுது வழியிலே பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் திடீரென்று அந்த கழுதையின் நெற்றியில் இருக்கின்ற ஒரு வைரக்கல்லை பார்க்கின்றார். பார்த்தவுடனே அவருக்குரிய ஆச்சரியம், இந்த வைரக்கல்லுடைய மதிப்பு என்ன? இவர் இந்த கழுதையினுடைய நெற்றியில் வைத்திருக்கின்றானே, இவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் என்று ஏளனமாக அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேவலமாக பார்த்துவிட்டு, சரி, இந்த வைரக்கல்லை நாம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொழில் செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று இந்த பிச்சைக்காரனிடம் கேட்கின்றார். இந்த கழுதையின் நெற்றியில் இருக்கின்ற இந்த ஒரு சாதாரண ஒரு கல்லை போன்று தெரிகிறது, எனக்கு 1 ரூபாய்க்கு உன்னால் தர முடியுமா? கேட்டவுடனே பிச்சைக்காரர் எதையும் யோசிக்காம, அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது, ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சிறிது நேரம் பொழித்து அந்த தொழிலதிபர், 1 ரூபாய்க்கு எதுக்கு இவன்கிட்ட கொடுக்கணும்? இவன் பிச்சைக்காரன் ஏற்கனவே ஒன்றும் தெரியாது, சரி 50 பைசாவுக்கு எனக்கு தர முடியுமா? கேட்டவுடனே பிச்சைக்காரர் பார்க்கின்றார், என்னுடைய கழுதை தான் எனக்கு முக்கியம், என் கழுதையை நான் அழகுபடுத்தி பார்ப்பதற்காக இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு 50 பைசாக்கெலாம் தர முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார்.
உடனடியாக பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு நபர் வேகமாக அந்த வழியை கடந்து செல்கிறவர் பார்க்கின்றார். கழுதையின் நெற்றியிலே இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் இருக்கின்றது. உடனடியாக அவர் வருகிறார், அவரை பார்த்து பேசுகிறார். நண்பரே, இந்த வைரக்கல் என்று சொல்லாமல் இந்த கல் எனக்கு தேவைப்படுகிறது, உனக்கு நான் 1000 ரூபாய் உடனடியாக தருகிறேன் என்று சொல்லி உடனே வேகமாக அவர் கொடுத்து விட்டு அந்த பணத்தை பெற்று விடுகிறார். முதலாவது வந்த அந்த தொழிலதிபர் உடனடியாக சிரிக்கின்றார். இந்த நெற்றியில் இருப்பது வைரக்கல், இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாமல் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டாய் என்று மிக சத்தம் போட்டு சிரிக்கிறார். உடனடியாக அந்த பிச்சைக்காரர் அந்த தொழிலதிபரை பார்த்து சொல்கிறார், எனக்கு தெரியாது, எனக்கு பணமும் தேவையில்லை, இதனுடைய மதிப்பும் எனக்கு புரியாது. ஆனால் இந்த மதிப்பும் இதனுடைய எதிர்கால வாழ்வும் அனைத்தும் தெரிந்திருந்த நீ 1 ரூபாய்க்கு வந்து கேட்டாயே, 50 பைசாவுக்கு கேட்டு இதை கூட உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் நீதான் என்று அவரை சொல்கின்றார். பிரியமானவர்களே, உலகத்தில் பல நேரத்திலே நமக்கு மகிழ்ச்சி என்பதை நாம் பிறரிடம் பல பொருட்கள் நாம் தேடி தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பானது உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்வு என்பதை தான் இன்றைய திருவழிபாடு சிந்திக்க அழைக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற முதல் பகுதியாக இயேசுனுடைய வருகையை திருமுழுக்கு யோவான் பார்க்கின்றார், கேள்விப்படுகிறார், சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய அவர் கேட்கின்ற ஒரு கேள்வியானது, இயேசுனுடைய வருகை திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு? இவர்கள் இரத்த உறவாக இருந்தாலும் காலப்போக்கிலே நற்செய்தியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக இயேசு இவரை வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு தொடக்க புள்ளியாகவும் இவரை மையமாக வைத்து இயேசு வெளிப்படுத்துகின்றார். வரவிருக்கின்றவர் நீர்தாமா அல்லது வேறு யாராவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? திருமுழுக்கு யோவானுடைய கேள்வி இதுதான். இன்றைய நற்செய்தியினுடைய மையமான ஒரே ஒரு வார்த்தை. சிறையில் இருக்கின்றார், தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். யார் அந்த மனிதர்? பார்த்து கேட்டு தெளிவாக என்னிடம் பதில் சொல்ல வேண்டும், சென்று வாருங்கள் என்று வழி அனுப்புகிறார். அங்கே இவர்கள் செல்கின்றார்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்டார் என்றால், முதலாவது தனக்காக அல்ல, தன்னுடைய சீடர்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை விட பெரியவர் அவர், வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடி வாழை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லாத ஒரு மனிதர் என்பதை தன் சீடர்கள் இயேசுவை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் முதலில் அனுப்புகிறார், தனக்காக அல்ல, பிறருக்காக. இரண்டாவதாக, அந்த பொறுமையோடு காத்திருந்தோம், இவ்வளவு காலம் நாம் காத்திருந்தோம், அவர் இவர்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெசியா வருவார், மெசியா வருவார் என்று நீண்ட காலமாக நாம் எதிர்பார்த்தோமே, அவர் இவர்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இரண்டாவதாக அவர்கள் புரிய வைப்பதற்காக. மூன்றாவதாக, நம்பிக்கையை உறுதிப்படுத்த தன்னுடைய சீடர்களுக்கு திருமுழுக்கு யோவான் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி, உண்மையாகவே வரவிருக்கின்றவர் இவர்தான், வந்துவிட்டார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக அங்கே அனுப்புகிறார். கேட்கின்றார்கள். கேட்டவுடனே கேட்பதற்கு பதில் அங்கே சரியாக சீடர்களுக்கு கிடைக்கவில்லை. நீர்தானா இல்லையா என்று கேட்டவுடனே அவர் பதில் சொல்ல வேண்டியது ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. அவர் அமைதியாக அங்கே இருக்கின்றார். தன்னிடம் வந்தவர்களை பார்த்து எதுவுமே சொல்லாமல் பார்க்க சொல்கின்றார். ஏன் பார்க்க சொல்ல வேண்டும்? ஒன்று ஆம் அல்லது இல்லை என்று ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இயேசு அனுப்பியிருக்க வேண்டும். ஏன் அதையெல்லாம் சொல்லாமல் தன்னுடைய செயல்களை ஏன் பார்க்க சொல்ல வேண்டும் என்றால், எசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய முன் குறித்து வைக்கப்பட்டவை. ஒரு மெசியா என்று ஒருவர் வருவார், அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? பார்வையற்றோர் பார்வை பெறுவர், இறந்தோர் உயிர் பெறுவர், முடவர் நடப்பர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே எசாயா புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இந்த செயல்கள் அனைத்தையும் பார்த்த பின்பு உண்மையாகவே வரவிருக்கின்றவர் வந்துவிட்டார், இவர்தான் மெசியா என்று
இவர்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லாமல் செயல்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். அனைத்தையும் பார்க்கின்றார்கள். பார்த்த பின்புதான் அவர் திருமுழுக்கு யோவானிடம் அந்த சீடர்கள் செல்கின்றார்கள். ஏன் உடனடியாக செல்லாமல் இவையெல்லாம் பார்த்து பின்பு செல்ல வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இவர்கள் உண்மையான ஒரு ஆண்டவரை கண்டு கொண்டார்கள், மெஸ்ஸியாவை கண்டு கொண்டார்கள். அவர்தான் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பதற்காகவே வளர வேண்டிய மனிதரிடம்தான் நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அவருடைய சீடராக நாம் எப்பொழுதும் இணைந்து பயணிக்க வேண்டும், வாழ வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு அங்கே திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை நான் குறைய அவர் வளர என்பதற்காக இவர்கள் பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவும் இந்த செயல்களை திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கடவுள் அச்சுறுத்தக்கூடிய ஒரு கடவுளாக பல நேரத்தில் நாம் தோன்றினாலும் உண்மையாகவே ஆழமாக அதிகமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அங்கே எசாயா புத்தகத்திலே கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பால் குடிக்கும் குழந்தையை தன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கின்ற வார்த்தை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தருகின்ற வார்த்தை, வழிகாட்டுகின்ற வார்த்தை. கஷ்டங்கள் துயரங்கள் நேரத்திலே ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார், எனக்காக இருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார், என்னுள் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எசாயா புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டு கடவுளை பற்றி மிக தெளிவாக ஆறுதலின் கடவுள் என்பதற்காக வெளிப்படுத்துகின்றார்கள். மேலும் இதுக்கு அடுத்த நிலையில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு திருமுழுக்கு யோவானை அடையாளப்படுத்துகின்றார். மீண்டும் தன்னை அடையாளப்படுத்திய ஒரு மனிதரை இயேசு அவர் யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கின்றார். மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்கின்றார். ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பும் இறப்பும், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இறப்பும் இரண்டும் ஒற்றுமையாக தான் இருக்கும். பிறப்பும் அங்கே இருவருடைய பிறப்பானது வானதூதரால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இறப்பானது பிறருக்காக இறந்தார்கள். அங்கே நீதி நேர்மைக்காக திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு இறக்கின்றார். இயேசு மக்களை மீட்பதற்காக பாவிகளுக்காக நல்லவராக இருந்த இவர் இறக்கின்றார். இதைதான் இந்த இருவருடைய அந்த பிறப்பும் இறப்பையும் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே நாம் பார்க்கின்றோம், மற்ற யாருக்கும் பிறப்பு விழா கொண்டாடுவது அல்ல, 3 நபர்களுக்கு மட்டும் கொண்டாடுகிறோம். அதில் திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கு பிறப்பும் இறப்பும் கொண்டாடி இவர் பெரியவர், உயர்ந்தவர், முன்னிலையாளர், இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் என்பதை தெளிவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக அவர் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தியவரை இவரும் வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக திருவருகை காலம் இயேசுனுடைய பிறப்பை மையமாக வைத்தது. அந்த பிறப்பானது எதற்காக? இதோ உலக மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் செய்தியாக வானதூதரால் இடையருக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுனுடைய பிறப்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு? தேவையில் இருப்போர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தன்னை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருகிற ஒவ்வொருவருக்கும், முழு மனதோடு தன்னை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அங்கே மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு பிறப்பாக அமைகின்றது. எனவே பிரியமானவர்களை, திருவருகை காலத்திலே நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். பிறக்கப் போகின்ற இயேசுனுடைய அன்பும் அருளும் அமைதியும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் தங்குவதற்காக ஜெபிப்போம். உறவுகள் மேம்பட, இறை மனித உறவு மென்மேலும் வளர்ச்சி பெற, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர சிறப்பாக ஜெபிக்க, நம்முடைய குழந்தை இயேசுனுடைய வரவு நமக்கு மென்மேலும் அமைதியின் வரவாக அமைய தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.